பிரபஞ்சத்துல ஒரு இடம் இருக்கு. அது வெளிச்சத்துடைய பாதையை ரொம்ப அழகா திருப்பும். அங்க நேரம் ரொம்ப மெதுவா ஓடும். இந்த இடத்துல மேஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால அது ஸ்பேஸ் அண்ட் டைமை ரொம்ப ஈஸியா மடக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்கு. நம்ம வானத்தை பார்க்கும்போது அது ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி தோணலாம். பட் அது சைலண்டா இல்லை. அந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரக்கர்கள் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான அரக்கன்ல ஒருத்தன் 10608. இந்த பேரை நீங்க கேட்டவுடனே ஒரு மிகப்பெரிய பயமோ ஒரு பயங்கரமோ கண்டிப்பாக மனசில் தோணும். ஏன்னா நம்மளுடைய மைண்டில் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு விண்வெளி பொருளாக 10618 நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த பயணத்தின் மூலியமாக பிளாக் ஹோல் பற்றின பல டீட்டெயில்ஸை பார்க்கலாம். தென் குறிப்பிட்டு அந்த 10618 பல தகவல்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம இந்த அரக்கனை நோக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது Zenith of Science. மனிதன் வானத்தை பார்த்த முதல் நாளில் அல்லது முதல் கணத்திலேயே அந்த ஒட்டுமொத்தமான யூனிவர்ஸை பற்றின தகவலையும் தெரிஞ்சுக்கிறல எக்கச்சக்கமான மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் பூமி தான் மையத்தில் இருக்க, அதை சுற்றி தான் எல்லாமே சுற்றுதுன்றதை நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மையம் இல்லை, நமக்கு மையம் சூரியன் அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. இன்னும் காலப்போக்கில் நம்ம சூரியனுக்கே ஒரு மையம் இருக்குது, அது மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பல மாறுபாடுகள் அறிவியலில் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அளவீடு அப்படின்றது இது ஒரு இமேஜினேஷன் மட்டும் இல்லை, அல்லது ஒரு கணிப்பு மட்டும் இல்லை. வெளிச்சத்துடைய ஆக்டிவிட்டி, நட்சத்திரங்களுடைய இயக்கம், ஆற்றலுடைய பரிமாற்றம், இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு உண்மையை உருவாக்கும். பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்படி தான் உருவாயிருக்கு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதீத மேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் அது குறிப்பிட்ட ஒரு மிகச்சிறிய பரப்பில் சுருக்கும்போது அது ஸ்பேஸ் அண்ட் டைமை ரொம்ப அழகாக வளைச்சிடுது. வெளிச்சத்தை கூட வெளியேற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமாக உருவாகுது. இந்த நிலை அது ஒரு பொருள் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபிசிக்ஸுடைய மிகப்பெரிய விளைவு. இந்த விளைவுடைய எல்லை நம்ம ஈவென்ட் ஹரிசான்னு சொல்லுவோம். இந்த தாண்டி நமக்கு பல தகவல்கள் அதோடைய மையத்தை பற்றி தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, நமக்கு நேரடியாக கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் அந்த ஈவென்ட் ஹரிசானுக்கு வெளியே நடக்கக்கூடிய பல செயல்பாடுகளை வச்சு உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம டிரைவ் பண்ண முடியும். இதுதான் அறிவியலுடைய வழிமுறைன்னு சொல்லலாம். பார்க்க முடியாத விளைவுகளை நம்ம பார்க்கக்கூடிய விளைவுகள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெரும்பான்மையான விண்மீன் கூட்டங்கள் அதோடைய மையத்தில் மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒன்று வச்சுருக்கோம். அது மெதுவாக வளரும். அது சுற்றி இருக்கக்கூடிய கேஸை இழுத்து காலப்போக்கில் மேஸ் அதிகமாக அதை சுற்றி உண்டாக்கி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோலாக மாறும். ஆனால் சில கருந்தலைகள் அது மெதுவான பாதையை தாண்டி ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலாக மாறும். அந்த வகையில் முக்கியமான ஒன்று தான் 10618. 10618 அப்படின்றது ஒரு குவாசர்னு சொல்லுவோம். அதாவது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸில் ஒன்று. இதோடைய மையம் ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது. இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை சுற்றி கேஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே ஒளியோட வேகத்துக்கு நெருக்கமாக நகர்றதை பார்த்துருக்கோம். இந்த சுழற்சியில் உருவாக்கக்கூடிய உராய்வு கோடிக்கணக்கான டிகிரி வெப்பநிலையை உருவாக்கும். அந்த அதீத வெப்பம் முழு விண்மீன் கூட்டத்துடைய வெளிச்சத்தை விட ரொம்ப அதிகமாக வெளியேறுது. இந்த வெளிச்சம் சுமார் 10 பில்லியன் ஒளியாண்டுகள் பயணம் செஞ்சு இப்போ நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பில் பதிவாயிருக்கு. அதுக்கான அர்த்தம் 10618. இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் 10 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவான வெளிச்சம். பிரபஞ்சத்துடைய ஆரம்ப காலகட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு காட்சியை அது வெளிப்படுத்தியிருக்கு. இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே பிளாக் ஹோல் ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்டிவாக உருவாயிருக்கு. அளவீடுகள் காட்டக்கூடிய எண்ணிக்கைகள் மனித மூளைக்கு நேரடியாக கண்டிப்பாக புரியாது. 10618 மேஸ் சூரியனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் 66 பில்லியன் சூரியனை ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்கும். அதுக்கு நிகரான மேஸ் இந்த பிளாக் ஹோலில் மட்டுமே இருக்குது. ஸோ இது நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்ம மனித அறிவுக்கு எட்டிய ஒன்றா இருக்கலாம். மேபி அது முன்ன பின்னே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
இப்படி அதீத அளவு நிறை ஒரே இடத்துல இருக்கிறனால அங்கே இடத்துடைய ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டிப்பாக முழுவதுமாக மாற்றப்படுது. ஈவெண்ட் ஹரிசானுடைய அந்த எல்லைக்கோட நம்ம எடுத்துட்டோம்னா அதை நம்ம சூரிய குடும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது 10618 அதோடைய ஈவெண்ட் ஹரிசான் பகுதிக்குள்ளே நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையே நம்ம முழுமையாக வச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கான சொல்லப்பட்ட ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு பொதுவான சார்பியல் சமன்பாடுகள் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு முடிவு. வெளிச்சம் எந்த திசையில் போனாலும் அது எந்த எல்லையை கடந்தாலும் மையத்தை நோக்கி மறுபடியும் நகரும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் உருவாயிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்குமே வானியலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பிரபஞ்சம் ரொம்ப இளம் வயதில் இருக்கும்போதே இந்த மாதிரியான பிளாக் ஹோல் இவ்வளோ மேஸ் வச்சிருக்குன்னா அதுக்கான விளக்கங்கள் பல முன்வைக்கப்படுது. ஆனால் எல்லாமே இப்போது வெறுமனே ஒரு கோட்பாடாகவும் ஒரு சிமுலேஷனாகவும் ஒரு மாடலாகவும் மட்டும்தான் இருக்குது. இங்கே மனித அறிவியலும் பிரபஞ்சத்துடைய ஃபிசிக்ஸும் சந்திக்குது. நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்பாடும் 10618 மாதிரியான பொருட்கள்னால பரிசோதிக்கப்படுது. இது ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி. அது சரியாக இருக்கா அல்லது அதில் ஏதாவது திருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கான்றது இந்த அதீத பொருட்கள் தான் தீர்மானிக்குது. ஸோ இந்த பிளாக் ஹோல் பற்றின பல தகவல்கள் இதோடு நிற்க போகிறதில்ல. 10618 உட்புறத்தில் நிகழக்கூடிய பல மாற்றங்கள், ஆற்றல் பரிமாற்றம் நம்மளுடைய காலம் பற்றின புரிதலை இன்னும் மாற்றுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கலாம். அதை புரிஞ்சுக்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை பற்றின பல தகவல்கள் வரும். உங்களுக்கு இந்த பிளாக் ஹோல் பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். என்னுடைய ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகளையும் நம்மளுடைய சேனலில் கொண்டு வர்றது தான் என்னுடைய மிகப்பெரிய மோட்டிவ். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி பொருளை நோக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய பயணத்தை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.